அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். குழந்தைங்களா, இன்றைக்கி கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? இன்றைக்கி கதை சொல்லி தாத்தா நமக்காக கதை சொல்லியிருக்காரு. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்பர் பீர்பால் கதை. காக்காக்களின் ஜனத்தொகை. அன்பு சுட்டி குழந்தைகளே வணக்கம். கதை சொல்லி தாத்தா உங்களுக்காக கதை சொல்ல வந்திருக்கேன். பீர்பாலின் அறிவு கூர்மைக்கு எடுத்துக்காட்டா இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. அரசர் அக்பரின் அரசவை அன்று பீர்பால் தவிர மற்ற அமைச்சர்கள் எல்லோரும் அங்கே இருந்தாங்க. அக்பர் அரசாட்சியின் தொடர்பாக கேள்விகளை கேட்டார். மந்திரிகளும் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பீர்பால் அவையில் இல்லாத சமயத்தில் அரசரின் கேள்விக்கு நல்லா பதில் சொல்லி, நாமும் பீர்பாலை போல நல்ல மந்திரின்னு பேர் வாங்கணும் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு அரசருக்கு பதில் சொன்னாங்க. அரசர் அக்பர் திடீர்னு, நம்ம ஊரில் எத்தனை காக்கா இருக்குது, யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னாரு. காக்கா என்ன ஒரே இடத்துலையா இருக்கும்? அதுவும் இல்லாமல் வேலை மெனக்கிட்டு போய் அதை யாராவது எண்ணுவாங்களா அப்படின்னு காக்காவை எண்ண முடியுமா? என்ன அரசரை இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு மந்திரிங்கள்லாம் திகச்சு போயிட்டாங்க. உடனே அக்பர், என்ன மந்திரி, உங்களுக்கு யாருக்குமே நம்ம ஊரில் எத்தனை காக்கா இருக்குன்னு கூடவா கணக்கு தெரியாது? என்ன அப்படின்னு கோபமாக கேட்டார். அரசே மன்னிக்கணும், காக்கா கணக்கெல்லாம் யாரும் எடுக்கிறதில்ல, அதனால் எங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு மந்திரிங்க சொன்னாங்க. பீர்பால் எங்க? அவர் இருந்தால் இந்த கேள்விக்கு சட்டுன்னு பதில் சொல்லியிருப்பார். சரியான சமயத்தில் அவர் இங்கே இல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு அரசர் வருத்தப்பட்டார். இதோ வந்துட்டேன் அரசே, வருத்தம் வேண்டாம் என்று கூறியபடியே பீர்பால் அரசனுக்கு வணக்கம் சொல்லிட்டு தனது ஆசனத்தில் அமர்ந்தார். சரியான நேரத்துக்கு வந்தீங்க பீர்பால். என் கேள்விக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியலை, நீங்களாவது பதில் சொல்கிறீங்களான்னு பார்ப்போம் அப்படின்னாரா அக்பர். அரசே, கேள்வி என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பணிவோடு கேட்டார் மந்திரி பீர்பால். அக்பர் உடனே, நம்ம ஊரில் எத்தனை காக்கா இருக்குன்னு கேட்டேன், இவங்க யாருக்கும் பதில் தெரியல, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை காக்கா இருக்குது நம்ம ஊரில் அப்படின்னாரு அக்பர். சற்று நேரம் யோசிச்சுட்டு பீர்பால் சொன்னார், 12,800 காக்கைகள் இருக்கின்றன அரசே. பீர்பாலின் பதிலை கேட்டு மற்ற மந்திரிகள் எல்லாம் திகைச்சு போயிட்டாங்க. ஆனால் ஒரு மந்திரிக்கு மட்டும் பீர்பாலை எப்படியாவது மடக்கணும்னு நினச்சிட்டு, நீங்கள் சொல்கிறத அப்படியே நம்புறதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை, நாங்கள் எண்ணி பார்ப்போம், கூட இருந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டாராம். பீர்பால் சிரித்தபடியே சொன்னார், ஐயா மந்திரியாரே, நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போகிறது இல்லையா? அதே மாதிரி காக்கைகளும் அவங்க வேறு ஊர்லேருந்து விருந்தாளியாக இங்கே வந்திருப்பாங்கன்னு அர்த்தம். இது கூட உங்களுக்கு புரியலையா அப்படின்னாரு. அந்த மந்திரியோ, நம்ம மடக்கலாம்னு நினச்சா அவர் நம்ம மடக்கிட்டாரே அப்படின்னு பேசாமல் உட்காந்துட்டார். இன்னொரு மந்திரி எழுந்து நின்று, எண்ணிக்கையில் காக்காங்க குறைஞ்சிருந்தா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். உடனே பீர்பால் சிரித்தார். ஏங்க, நம்ம ஊருக்கு விருந்தாளியாக காக்கா வந்த மாதிரி நம்ம ஊரு காக்கா அடுத்த ஊருக்கு விருந்தாளியாக போயிருக்கும்ல. அந்த மந்திரியும் பீர்பாலை மடக்க முடியாமல் வருத்தத்தோடு உட்காந்துட்டார். அரசர் அக்பர் பீர்பாலின் சமயோஜித புத்தியை பார்த்து பீர்பாலுக்கு பொற்காசுகளை பரிசாக கொடுத்தார். என்ன குட்டி குழந்தைகளே, நீங்களும் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கணும் அப்படின்றத இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வாரம் வேறு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.